அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த டவுட் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். டவுட் அப்படிங்கிறத விட அவர் ஒரு ட்ராயிங் அனுப்பிச்சிருந்தார். அந்த ட்ராயிங்கை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அந்த ட்ராயிங்கில் கொடுத்துருந்த டேட்டாஸ் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆட்டோகேட் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங்கை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ண முடியல அப்படின்னாலோ இல்லை ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், நான் எப்படி ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கேட்கம் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதுலையெல்லாம் நம்ம கேட்கம் தமிழ் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ட்ராயிங் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா catcomtamil@hotmail.com அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய ட்ராயிங்கை அனுப்பிச்சி வைங்க. நாங்கள் கண்டிப்பாக வீடியோவாக அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆட்டோகேட் ஸ்க்ரீனில் பார்க்குறத வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்ச இந்த ட்ராயிங், அந்த ட்ராயிங் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட், இதே இந்த ட்ராயிங் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆட்டோகேட் புதுசாக ஒரு சீட் ஓப்பன் பண்ணதையும் ஸோ நம்ம இம்பார்ட்டண்டாக கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து செட் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லேயர்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த லைனோட டோட்டல் லென்த் 88 mm ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்க் வந்திருக்கு. இந்த ஆர்க்கோட ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து 10 mmக்கு நம்ம ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த பாயிண்டில் சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும், இல்லை ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் 10 அப்படிங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த சின்ன லைனு. இப்போ நான் வந்து சர்க்கிள் போயிட்டு இந்த இடம் போனோம் அப்படின்னா எண்டு பாயிண்ட் காட்டும். எனக்கு நான் 10 mm ட்ரா பண்ணது அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லைன் வந்திருக்கு. பட் அந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது வந்துட்டு இதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இது பாருங்கள், இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த லைனோட லென்த் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த லைன் எங்கே போய் டச் ஆகுதோ அதோட ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும். இங்கே ஒரு ஆர்க் இருக்குது, இதோட ரேடியஸ் வந்து 118. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ லைன் போய்க்கிறேன், இங்கே கிளிக் பண்ணியாச்சு. @ யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 120 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் ஸோ 180 - 45 அதுதான் வந்து என்னுடைய ஆங்கிள். 180 - 45 அப்படின்னா 135. ஸோ 135 நான் ஒரு 135 ஆங்கிளுக்கு நான் வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஏன் 135 கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட்டோகேட் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடம் தான் 0ன்னு எடுத்துக்கும் இல்லைங்களா, ரைட் சைட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ 0, 90, 180. 180ல் 45 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்தது சர்க்கிள் போயிட்டு இந்த எண்டு பாயிண்ட் இங்கிருந்து இதோட ரேடியஸ் வந்துட்டு 118க்கு ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இதோட எண்டு பாருங்களேன், இன்னொரு லைன் வந்துருக்கு. இந்த லைன் வந்து 75 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம முன்னாடி ட்ரா பண்ண மாதிரியே லைன் போய்க்கிறோம். இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். @ சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 120 ஆர் 118. ஸோ நான் வந்து 120 அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆங்கிள் வந்து 105. ஸோ 180 - 75 போட்டோம் அப்படின்னா 105 வரும். ஸோ இது நம்ம ட்ரா பண்ணிடலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இதோட ரேடியஸ் 10 mm இருக்குது. அப்போ நம்மள இந்த பெரிய ஆர்க் வந்து இந்த இடத்தோட முடியல, இங்கேருந்து மறுபடியும் ஒரு 10 mm ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் போயிட்டு இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் 10 mmக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது நான் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எக்ஸ்ட்ரா, இது எக்ஸ்ட்ரா, இதுவும் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, ஸோ ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் லைன் தான். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சென்டர் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேயர்ஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 30 mm தள்ளி. ஓகேங்களா, இதோட ஹைட் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். பட் அவங்க டேரெக்டாக கொடுக்கல, இன்டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 18 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 18 எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனில் போயிட்டு F8 ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு 30
டாப்பில் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ரேடியஸ் 10க்கு ட்ரா பண்ணியிருக்கோம் ஒரு 10. அகெயின் அதோட பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 18. ஸோ 18க்கு ட்ரா பண்ணுறேன். அப்போ இதுதான் வந்து எனக்கு அந்த சென்டர் பாயிண்ட். ஸோ லைன் போய்க்கிறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் வந்து 18. இது ட்ரா பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லைனில் போய்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு ட்ரிம்மில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ அப்பப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஈஸியாக அதை ட்ரா பண்ணிட முடியும். ஓகேங்களா? அடுத்தது இப்போது இதுக்கும் நான் வந்துட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். அது வந்து ரேடியஸ் 112. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர்க்கில் போய்ட்டு ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எண்டு பாயிண்ட் வந்து இங்கே டேஞ்சென்ட் வர்ற மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த தடவை டேஞ்சென்ட் வர்ற மாதிரி வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரேடியஸ் வந்து 112. இங்கே பாருங்கள், இந்த ஆர்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் போயிட்டு நான் வந்துட்டு இந்த சின்ன லைன் அப்புறம் இந்த ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெரிய லைனை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த அவுட்டரில் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இன்னரை ட்ரிம் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 98 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதோட லென்த் நமக்கு 88 அப்படிங்கிறது தெரியும். இங்கேருந்து இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. எப்படி 10 mm சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரேடியஸ் வந்து 98 கொடுத்துருக்காங்க. அப்போ 98 - 88 இது வந்து 10 mm. ஸோ அப்போ 10 mmக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். லைன் போயிட்டு இங்கேருந்து 10 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள் போயிட்டு இதை நான் வந்து ரேடியஸை எடுத்துகிட்டு இதில் டச் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 98 ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ நமக்கு சர்க்கிள் இது மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிள்கான ரேடியஸ் 16 அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம டேன் ரேடியஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு டேனாக எடுத்துக்கலாம், இங்கே ஒரு டேனாக எடுத்துக்கலாம். ரேடியஸ் வந்துட்டு 16. ஸோ அழகாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது ஜஸ்ட்டு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. இதுவும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கங்க. ஹேட்சிங் வேணும் அப்படின்னா ஹேட்சிங் கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி பழைய ட்ராயிங்க்கு ஹேட்சிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்த ட்ராயிங்கை இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ இது என்ன புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.